guys great friends பார்த்தீங்கன்னா மகேந்திர சைலோ H4 இது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2016 மாடல் இந்த வண்டியில் ஒரு டர்போ சேஞ்ச் பண்ணுறேன் அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு EGR இன்டாக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைலோ H4 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2,54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்ஜினோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆனால் இன்ஜினோட ஆயில் கன்சப்ஷன் வர்றது 2 ரீசன்னால் வரும் ஒன்று இன்ஜினோட பிஸ்டன் ரிங்ஸு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டர்போ அசம்பிளி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதால தான் இப்போ நான் டர்போ சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் H4 டர்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன் இந்த டர்போவோட ப்ரைஸ் பாருங்கள் 1046 வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டர்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட் பைப்பு வந்து இருக்காது இந்த இன்லெட் பைப் இதுலேருந்து எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே டர்போவோட இன்லெட் அவுட்லெட்டுக்கு நீங்கள் பேஸ்ட் எதுவும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க அப்படி பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபிலிம் மாதிரி ஆட் பண்ணுங்கள் நிறைய பேஸ்ட் ஆட் பண்ணும்போது அது உள்ள ஆயில் ஹோல்ஸில் போய் உங்களுக்கு பிளாக் ஆகிடுச்சுன்னா ஆயில் ரிட்டர்ன் போகாது ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் டர்பைன் வீல் வழியாக இப்போ நான் இதை ஓசு மாட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இதில் டர்போ நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அவுட்லெட்டும் அதேமாதிரி இன்லெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயிலை ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் இன்ஜினோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பண்ணும்பொழுதே அதோட ஆயில் சர்க்குலேஷன் கிடைக்கும் இப்போ இதுக்கப்புறம் நான் டர்போ ஃபிட் பண்ணுறேன் டர்போ ஃபிட் பண்ண இந்த வண்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டாக்காக EGR நான் க்ளீன் பண்ணுறேன் இன்டாக் மேனிஃபோல்டோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன் இன்டாக் மேனிஃபோல்டையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன் இதோட EGR பொசிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்டாக் மேனிஃபோல்ட்லேயே வாட்டரோட பேசேஜாக இருக்குது அதனால் எப்போவுமே இந்த இடம் வந்து ரொம்ப மெயினானது இதோட பேக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினானது எப்போ இன்டாக் மேனிஃபோல்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது தான் பேக்கிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் இதெல்லாமே நான் க்ளீன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் EGRோட பொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு இன்ஜினோட ஒரு சடன் கூலிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கொடுக்கும் ஏன்னா சைலன்சரோட ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு வேஸ்ட்டாக வெளியே போகிறது தான் அதை திருப்பி இன்ஜின் உள்ளே கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபயரிங் வந்து கம்மியாக நடக்கும் அதேமாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினும் ஒரு சீக்கிரமாக கூலிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட டெம்பரேச்சரை அதிகமாகிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் அதுக்காக தான் இந்த EGR சிஸ்டம் கொடுக்குறாங்க அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் அதிகமாக டெம்பரேச்சர் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாக்ஸ் அதிகமாக உங்களுக்கு வரும் அதுக்காக தான் இந்த EGR சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அதனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகும்னா உங்களுக்கு சைலன்சரில் ஸ்மோக் அதிகமாக வரும் அதே மாதிரி ஒரு பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த EGRோட சிஸ்டம் எதனால் பிளாக்னால இந்த இன்டாக்கு எதனா பிளாக் ஆகிடுச்சுன்னா பொல்யூஷனும் இதுலேயும் அதிகமாக வரும் இப்போ நீங்கள் இதை க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட லைஃபும் நல்லாயிருக்கும் இப்போ இன்டாக் மேனிஃபோல்டை ஃபிட் பண்ணுறேன் இந்த பேக்கிங் வந்து ரொம்ப மெயினான பேக்கிங் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட டாப் ஓஸ் வந்து கனெக்ட் ஆகிற பைப் வந்து இந்த இடத்துல இருக்கும் இங்கே பாருங்கள் அதனால் இந்த பேக்கிங் உங்களுக்கு ஏதாவது கட் ஆகிடுச்சுன்னா கூட இன்லெட் வழியாக உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு உள்ளே போயிடும் அப்போ இன்ஜின் வந்து ஒயிட் ஸ்மோக் தரலாம் லைட் லீக் இருந்ததுன்னா ஒயிட் ஸ்மோக் தரலாம் ரொம்ப உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கனெக்ட் ராட் கூட பெண்ட் ஆகிடும் இப்போ இந்த பேக்கிங் வந்து எப்போவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் இதுக்கு நான் இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இந்த சைடில் H4 வந்து பார்த்திங்கன்னா டர்போட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டை நான் கழட்டி EGR இன்டாக் மேனிஃபோல்டையே நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணேன் EGRோட பொல்யூஷன் இன்டாக்ல ஃபுல்லாக பிளாக் ஆனதுனால அதை நான் கழட்டி இப்போ சர்வீஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்